அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியாவிலேருந்து செட்டிக்குள பக்கம் தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதில் இருக்கிற 2-3 இடங்களை பார்த்துட்டு வருவோம்ன்ற ஒரு ஐடியாவில் தான் போய் கொண்டு இருக்கிறேன். இலங்கையை பொறுத்தமல்ல இப்போ லாக்டவுன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதால் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போயிடாத ஒரு நிலைமை இருக்குது. நாங்கள் செட்டிக்குளம் என்ற இடத்துக்கு இதால் போயும் போகலாம். ஆனால் நாங்கள் இதால் போய் போய்க்குள்ள இருக்கிற இடம் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் இதில் இருந்து போய் போர்ச்சங்குளத்தால் இடது பக்கம் திருப்பி போய்க்குள்ள இருக்கிற இடங்கள் எதுவுமே நாங்கள் பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லை, இப்போ எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிப்பை கொண்டு போனால் நாங்கள் பெட்ரோலை இல்லை வேண்டிதான். சரி, இதில் இருந்து போய்க்குள்ள கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அதில் இருக்கோ இல்லையோ தெரியல. அதில் இருந்தால் தான் நான் அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு விடியிலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன், வீடியோ எடுக்க போகுமா இல்லை வேண்டாம், ஏதாவது செய்வோமே, வேறு ஏதாவது செய்வோமே அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு எங்களோட தமிழ் தலைவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான் அடிக்கடி ஞாபகம் வரும். ஒரு விஷயத்தில் ரங்கோடு மட்டும் யோசிச்சு இருக்கிறத விட அந்த விஷயத்தில் ரங்கினா தான் இது என்றாலும் முடிவு தெரியும். அந்த மாதிரி அதான் வெளிக்கிட்டு உடனே வந்துட்டு சரி போய் எடுப்போம், என்ன தான் நடக்க போகுதுன்றதையும் பார்ப்ப மாட்டேன். ஏன்னா அந்த லாக்டவுன் அங்கே போய்க்கல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற ஒரு பயம்தான். இதில் வேறுங்க நான் சொன்ன பெட்ரோல் செட் வந்துட்டு இதில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் தான் திரும்பணும். கடவுளேண்டு பெட்ரோல் இருந்தால் நல்ல விஷயம். ஓகே, இருக்கு போல இருக்கு, எல்லாருமே அடிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே, அடித்தால காணையில் 157 ரூபா 92ஆம் நம்பர் பெட்ரோல். அதே 95ஆம் நம்பர் பெட்ரோல் 166 ரூபா. அறநூறு. ஓகே, இப்போ பெட்ரோல் அடித்தாச்சு. நாங்கள் இந்த இடமெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த இடத்து வலது பக்கத்தில் ஒரு டவர் ஒன்று இருக்குது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த டவரில் வந்து பின்னேற டைமில் ஏறுவோம். அது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ என்ன ஏறுறதுக்கு பயம் என்னடா, அந்த சிக்னல் எல்லாம் பூட்டிட்டு நம்மள அதுக்கப்புறம் ஏறுறதுன்றது எங்களோட உடம்புக்கு ஏதாவது கூட வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தாலே அந்த இடத்துக்கு ஏறாமே விட்டுட்டோம். இல்லாடி அந்த சிக்னல் டவரெல்லாம் பூட்டுறதுக்கு முதல்ல ஒரு நாள் பின்னேற வந்து பொழுதுபோக்கு ஏறிந்து பார்ப்போம். அப்போக்கில் இந்த ட்ரோன் எல்லாம் இல்லை தானே, எங்களுக்கு அதுலேருந்து பார்க்குறது ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதில் எங்களோட வலது சைடில் இருக்கிறது முதியோர் ஆச்சிரமம். இந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் எல்லாரோடையும் கதைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம், காலம் சரியாக வரைக்கும் அந்த இடத்துக்கு போவோம். இதுலேருந்து போய்க்கலாம். முன்னுக்கு ஒரு ஆர்மி செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆர்மி பாயிண்ட்டை நினைக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னாலும் ஒரு நம்பிக்கை மறைக்க மாட்டேனோம்ட்டு. பயங்கரமாக காற்றடிக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வின் நாய்ஸ் கூடுதலாக இருக்கு மட்டும் தெரியலை, ஏன்னா அந்தளவுக்கு காற்றாக இருக்குது. இதுலேருந்து வலது பக்கம் போய்க்குள்ள ஒரு கட்குவாரி ஒன்று இருக்குது. அந்த கட்குவாரியில் விழுந்து சாகாதாக்கள் இல்லவே இல்லை. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு மேலே. யாராவது நீங்கள் ஆழ்வம் குறை வேண்டிய ஒரு நினைப்பில் போனீங்களா, இதால் தான் போகணும். இதால் போய் தான் நாங்கள் அந்த கிடாச்சூரி என்ற இடத்துக்கும் போகலாம். அதில் 40 அடி கிட்டத்தட்ட போய் அந்த ஒரு இடத்துல இறங்கின உடனே அப்படியே 40 அடியும் கொண்டு போயிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் அங்கே போகிறன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுங்க. எங்களோட இடது பக்கத்தில் தெரிகிறது தான் வவுனியா பல்கலைக்கழகம். இதில் பாருங்க வடிவா. இந்த இடத்தையும் காட்டிலேருந்து ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள். இதால் தான் போகிறது. எங்களோட இடது பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த பல்கலைக்கழகத்தின் கிரவுண்ட். அதே மாதிரி இது வந்து குவார்ட்டர்ஸ் என்று சொல்கிறது போல இருக்குது. இதுலேருந்து போய் நாங்கள் முதலாவது பார்க்க போகிற விஷயம் பாரிக்கூட்டு என்ற இடத்துல ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் தான் நாங்கள் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ போரசங்குளம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வலது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் ஸ்கூல் போல் இருக்குது, போரசங்குளம் மகாவித்யாலயம். இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிரதேச வைத்தியசாலை போரசங்குளம். இதில் இது நேராக போனோம்னா தான் மன்னார் போகிறது. நாங்கள் இதில் இருந்து இப்போ இடது பக்கம் திரும்பி செட்டிகுளம் போகிற ரோட்டில் தான் போகிறோம். இதுக்கு பிறகு ரோட்டுகள் இங்கே கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, ஆனால் செய்திட்டு போல இருக்குது. இந்தாலெல்லாம் கொஞ்சம் ரோட்டுகளை திருத்திருக்கணும்ன்றதை நினச்சி சந்தோஷப்படணும். இல்லாட்டி இந்த ஜாலையெல்லாம் பஸ்ஸில் எல்லாம் வந்த மாட்டா கதை சரி, குழுங்கெல்லாம் குழுங்கி கொண்டு தான் போகும் பஸ்ஸு. இந்த செட்டிகுளம் என்ற இடமும் வவுனியா மாவட்டத்துக்கு உட்பட்ட இடம் தான். இதில் பாருங்க 2 படி எங்கள் சைக்கிள் ஓடி போயிடும். இதே மாதிரி தான் நாங்களும் ஸ்கூல் லைஃப்பில் கூடுதலாக தெரிவோம். இவங்க ஜென் சைக்கிளில் தெரியுறாங்க, நாங்கள் லேடி சைக்கிளில் தெரிவோம். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ அந்த ஐயனார் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டோம். இதால் தான் நாங்கள் திரும்பி போகணும். இது வந்து கலைமகள் நகர் என்ற ஒரு போட் போட்டிருக்கு. இந்த போட் ரோட்டால் தான் நாங்கள் திரும்பி போகணும். இதால் போய்க்குள்ள ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை நாங்கள் பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குது. இதில் தான் தெரியுது, ஆனால் இந்த இடத்துக்கு எப்படி போகிறேன்ற தெரியலையே. ரைட், இதில் ஒரு வாசல் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் இதில் போய் கொள்ளுவோம். இதுதான் பாருங்கள் அந்த ஐயனார் சிலை கோவில். பா, பிரம்மாண்டம்.
இந்த ஐயனார் சிலையில் இருக்கிற ஒரு பிரசித்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 24 அடி. அந்த அவருடைய கையில் இருக்கிற அருவாள் உண்மையான அருவாள் மாதிரி தான் இருக்குது. அது 12 அடி என்று சொல்லுவினோம். உண்மையிலும் இந்த கோயிலில் எல்லாம் திருவிழா நடக்கும். காலப்போக்கில் நாங்கள் இந்த வவுனியாவில் சாதாரண நிலைமைக்கு ஒரு வந்து திருவிழாவில் நடக்கல கட்டாயம் இந்த இடத்தையும் வந்து பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இடது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அங்கே அந்த அன்னதானம் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்களும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஐயனார் சிலையை பார்த்துட்டு வெளிக்கிட்டோம். இதில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பி பூமாடுவ குளம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். நான் இப்படியான சிலையில எல்லாம் படங்களில் தான் பார்த்துருக்கேன். அதாவது இந்தியா சினிமா படங்களில் தான் பார்த்துருக்கிறேன். இதான் நான் நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிறது வேரிக்கூட்டு ரெண்டும் காட்டுது. அதே மாதிரி கூகுள் மேப்பில் பாவக்குளம் மட்டும் காட்டுது. எந்த இடம்ன்றது எனக்கு சரியாக தெரியலை. இதிலேருந்து வலது பக்கமாக இது வந்து ஒரு பிரதான ரோட் போல் இருக்குது. ஆனால் என்ன ரோட்டுன்றதான் தெரியலை. சரி, இதில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பி நேராகவே போவோம். கூகுள் மேப் சொல்லைகளை கேட்டுக்கொண்டு போகிறதுன்றது வேறு லெவல் தெரியுமா. உண்மையிலும் மலையை சைட்டை தவிர மற்ற இடங்களில் கூடுதலாக கூகுள் மேப் சுற்ற விடாது. இதில் இருந்து நேராக தான் போகணும். இந்த இடங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒரு குளக்கட்டு வருது. இது அந்த குளமாக இருக்குமோ? இல்லை, இந்த குளம் இல்லை. இதில் இது நாங்கள் அப்படியே நேராக தான் போகணும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஒரு பச்சை கட்டிடம், அதாவது பச்சை கலர் கேட் போட்ட கட்டிடம் இருக்குது தானே. இந்த கட்டிடத்துக்கு பக்கத்தாலேயே போகணும். இதுக்குள்ள அந்த ப்ராப்பரான ரோட் இல்லை. ஆனால் இதுக்கு போகிறதுக்கான சரியான வழி எதுன்னு தெரியல. ஆனால் கூகுள் மேப் இந்த இடத்த தான் காட்டுது. நாங்கள் ஒரு வரைக்கும் இது ஃபுல்லாகவே வெள்ளமாக இருந்தது. மழை பெய்து விட்ட டைமில் நல்லா இருக்கும். நான் இப்போயும் இதுக்குள்ளே தண்ணி இருக்குமென்ற ஒரு நெப்போடு தான் போய் கொண்டிருக்கிறேன். தண்ணி இருக்கிறது, ஆனால் இதால் பைக் கொண்டு போயிடலாமான்ற ஒரு கேள்வியான ஒரு விஷயம். அதால் இதில் இப்படியே நிப்பாட்டிக்கொள்கிறேன். இப்படியே இந்த சைட்டால் ஏறி ஐயோ இந்த வியூவை பாருங்கள், எப்படி ஒரு அமைதியாக எப்படி ஒரு நல்லா இருக்குண்டு. கூடுதலாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து போவோம். அந்த சீசன் டைமில் இப்படியே தண்ணி உடைக்கல நல்ல வடிவாக இருக்கும். இது வந்து பூமாடுவன் குளம் அப்படி தான் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னால் மறந்துட்டேன். இந்த ஒரு வெயில் டைம்லேயும் பாருங்கள், இதுக்குள்ளே தண்ணி நிற்கிது. இதே எங்களுக்கு ஒரு தந்த வரம்னு சொல்லலாம் கடவுள். இதில் போய்கொண்டு இருக்கீங்களே, இதில் 2 ரோன் ஷர்ட் விடுவோம்னு பார்க்குறேன். ரெண்டாலும் இதில் மரங்கள் இருக்குது. ரெண்டாலும் ரெஸ்க் எடுப்போம், பிரச்சனை இல்லை. கற்றுன்னு தான் எடுத்து பார்ப்போம். ஓகே,
குளம் பார்த்துருப்போம், உண்மையிலுமே வடிவாக இருந்தது. நாங்கள் இதில் இருந்து அடுத்ததாக கல்மடு என்ற ஒரு ஆறு பார்க்கத்தான் போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்து 5.8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நாங்கள் இப்படியே அந்த ரோட்டால் வந்து தான் ஒரு மெயின் ரோட்டால் வந்துருப்போமே, அதாவது பூரசங்குளத்துலேருந்து செட்டுக்குளம் போகிற ரோட், அந்த ரோட்டால் தான் நாங்கள் போகணும். இப்போ பயங்கரமாக பசிக்குது, நேரம் பேர் 1 மணி ஆகுது. ஓகே, நாங்கள் திருப்பியும் பூரசங்குளத்துலேருந்து செட்டுக்குளம் போகிற ரோட்டில் இணைஞ்சு போய்கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி தான் போக வேண்டி இருக்கும் போல இருக்குது. அதுலேருந்து போய்கொண்டு இருக்கிற அந்த கல்மடுன்ற இடத்துல இருந்தார்கள் இந்த சாம்பலை கொண்டு வந்து கரைப்பிடம். அதான் இந்த இடத்துல ஒரு பிரசித்துவமே. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கூடுதலாக கொண்டு கீரிமலையில் கரைக்கிற மாதிரி வவுனியாவில் இருக்கிறார்கள் இந்த கல்மடு என்ற இடத்துல வந்து தான் கரைப்பிடம். இதில் ஒரு பாலம் வருது. இந்த பாலம் தான் அந்த இடமா இருக்கணும் என்று நினைக்கிறேன். எஸ், இதுதான் அந்த கல்மடு ஆறு. இதில் பாருங்கள், அந்த இறந்தாக்கள் இந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே இதாக்கி வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த இடத்துல வச்சு தான் கரைப்பினம். இதுக்குள்ளே போகலாமோ தெரியலை, என்றாலும் பயமாக இருக்குது. பிரச்சனை இல்லை, சுடலை என்றாலே போவோம். வேறு நார்மல் இடம் தானே. இந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வரையில இதுலேருந்து ஒரு இடது பக்கமாக திரும்பி போகணும். கீழேயும் பார்த்து நடக்கணும். ஆமாம், எறும்பொட்டு இதில் எல்லாம் பாருங்களேன், பூசை செய்கிற இடம் போல் இருக்குது. பாலம் வடிவத்தான் இருக்குது, அந்த காலத்தி பாலம் போல இருக்குது. தம்பி வணக்கம்டா, என்ன செய்றீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? கத்தினா மீன் ஓடிடுமா? மீன் பிடிக்கிறாங்க, சத்தம் போட வேண்டாமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இது வலிக்கிட்டோம். இந்த இடத்துல நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட சாம்பலை கொண்டு வந்து கரைஞ்சிருப்பினும். இதில் இந்த போய்க்கிற ஒரு இடது பக்கத்தால் ஒரு கிராமத்தின் ரோட் மாதிரி போவோம். அந்த ரோட்டால் போய் இந்த ஆற்றுண்ட இட பக்கத்துக்கு போகலாம் போல இருக்குது. அப்போ அந்த ஆற்று அந்த இடையில நின்று ரோட் சைடு எடுப்ப மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ரோட் சரியாக அந்த ஆறு பக்கத்தில் போகுமான்னு கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கும் தான் தெரியும். ஆனால் இப்போ போகுமான்னு நேரில் போய் பார்ப்போம். இப்போ இந்த இடையால் தான் திரும்பணும். இதால் போய் அந்த ஆற்று பக்கத்தில் போகுமா இல்லை எங்கேயாவது கொண்டே மாட்டி விடுமான்னு தெரியலை. என்றாலும் பார்ப்போம். ஓகே, இதால் போய்கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆற்றுக்கு போகிற மாதிரி பாதை ஒன்றுமே காணலை. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இந்த ரோட் வந்து ஒரு இடத்துல முடியும் போல் இருக்குது. அந்த இடத்துல போய்க்கலாம், அந்த ஆறு க்ராஸ் ஆகும் போல் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு சந்தி ஒன்று வருது. இந்த சந்தியிலேருந்து இடதுக்கம் தான் திரும்பணும்னு கூகுள் மேப் சொல்லுது. இதுக்கு பிறகு எப்படி இருக்க போதோ. உள்ளுகளெல்லாம் பெரிய பாலங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆறை ஒட்டி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே பச்சை பசைலண்டு இருக்குது. ஆனால் இங்கே தண்ணியை காணலையே, இதுலேயே தண்ணியை காணல. ஓகே, இப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். இதில் ஒரு காட்டு ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம் போல் இருக்கேன். இதில் வீடுகள் இருக்கிற மாதிரி என்ன தெரியலை. ஆனால் இதுக்கப்புறம் ஆறு இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஓனோ ஓனோ, இதில் ஃபுல்லாகவே காடு போல் இருக்குது. பிசுங்கானோரெல்லாம் உடச்சி வச்சிருக்கிறோம். இதுக்குள்ளே தனியாக போகிறதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதில் ஒரு ஆற்று தொடுவாய் மாதிரி இருக்குது பாருங்கள், குளமாக தான் இருக்கும். ஐயோ, இதில் ஃபுல்லாகவே முள். ஒன்றும் ஓகே, இதுக்குள்ளே ஒரு பெரிய வாகனமே போய் வராத போல் இருக்குது. என்னது இப்படியான இந்த வட மாநிலத்தில் இப்படியான காடுகளுக்குள்ளே போய்க்கல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இங்கே இந்த எஸ்டிஎஃப்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது ஆர்மியில் இந்த காட்டுக்கு பொறுப்பான ஆட்கள் இருப்பினும். ஓனோ, இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குண்டு. கூகுள் மேப் இதை தாண்டி போகாத போல் இருக்குது. ஆனால் பள்ளத்துக்குள்ளே விட்டுட்டேன். பைக்கை திருப்பி எடுக்கணுமே. ஒற்றை கையில் பைக்கை பிடிச்சிக்கொண்டு பின்னால் பாருங்க, இப்படி கிளச்சையும் பிடிச்சிக்கொண்டு ஒற்றை காலில் பேலன்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஈஸியாக தள்ளிக்கொள்ளலாம். இதுக்குள்ள இப்போ ரவுண்ட் ஷாட் விடுறது பிரச்சனை இல்லை. அந்த எஸ்டிஎஃப்ன்ட்டு யாராவது வந்தினோம்டா கட்டாயம் எங்களோட ட்ரோன் பற்றி போகும். ஏண்டா அவையில் எங்கேருந்து வாரினோம் எப்படியான ஆக்கலண்டே தெரியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டிக்கொள்வோம். இதுலேருந்து ரவுண்ட் ஷாட் விட்டு பார்ப்போம் எங்கால அந்த ஆறு இருக்குண்டு. ஏன்னா நான் கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கும் இந்த இடத்த தான் கொண்டு காட்டுது.
ஓகே, இப்போ இந்த இடத்துல ரோட் ஷோட்டில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. நாங்கள் உண்மையிலுமா பைக்கில் போயிருக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய ரோட்டுகள் எல்லாம் போது, அதால் கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த ஆற்றுக்கு போயிருப்போமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இதில் வரைக்கும் யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க என்னாலும் சொல்கிறேன். இந்த இடத்துல வரைக்கும் இந்த முள்ளுன்றது கவனம். இது வந்து ரோட் ஷோட்டில் பார்க்க எப்படி வடிவாக இருந்தது தெரியுமா? சரி, இதில் இருந்து நாங்கள் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி போகணும் போல இருக்கேன். கூகுள் மேப் சரியாக காட்டுதில்லை, ஆனால் 13 நிமிஷத்தில் போகலாமன்றது காட்டுது. நான் இதில் இது செட்டிக்குளம் போக மட்டும் ஒரு முடிவெடுத்து தான் வந்தேன். என்றாலும் பசி கொடுறோம். இங்கே போனாலும் நாங்கள் இந்த கடையிலுமே திறந்திருக்க போகிறதில்லை. ஏன்டா இப்போ லாக்டவுன், அதெல்லாம் நான் இதில் இருந்தே வீட்டை போக மட்டும் ஒரு முடிவெடுத்து போய் கொண்டு இருக்கிறேன். அப்பா பயங்கரமாக பசிக்குது. சரி, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.